ஒரு பஞ்சாயத்து ஒன்றுங்க. நீங்கள் வந்து ஜப்பானில் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆடியோவை வந்து கேளுங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். என்னது ஜப்பான் தமிழ் ப்ரோசரி எடுத்து பாடுறான்ட்டேன். இந்த ஆடியோ இதுக்கு மேலே நான் வந்து ப்ளே பண்ண விரும்பலை. என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு வேலை தேடி வராங்க. தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஜப்பானில் இருக்கக்கூடிய வேலையை பிடிச்சி இங்கே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத அவங்க தேடி கண்டுபிடிச்சி இங்கே இருக்கிற கம்பெனிங்களோட மேன் பவர் வந்து சப்ளை பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து. ஓகேங்களா? இது நிறைய கம்பெனிகள் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நான் வந்து யாரோட பேரையும் ரெப்புடேஷன் வந்து கெடுக்கக்கூடாது. எனக்கும் ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, அதையும் நான் கெடுத்துக்கக்கூடாது அப்படின்றதுனால ரொம்ப நாகரிகமாக இப்போ இவர் யார் பேசினார், இவரோட கம்பெனி பேர் என்ன அப்படின்ற தகவல்கள் எதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறது இல்லை. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரினா நான் வந்து ஜப்பானுக்கு ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஒரு பேம்ப்ளேட் வந்து பகிரப்பட்டது. நான் வந்து அந்த கம்பெனிக்கு ஸ்க்ரீனிங் இன்டர்வியூ அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்காக நான் போயிருந்தேன். அங்கே போயிட்டு நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து என்னை ஏமாத்துறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. நீங்கள் என்ன ஏதுன்னு எனக்கு விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு நான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரெஸ்யூமை ஆங்கிலத்தோட ரெஸ்யூமை கொடுத்தாங்கன்னா அதை ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்கு 50,000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த 50,000 ரூபாயை வந்து இனிஷியலாக கட்டினா தான் அடுத்த ஜப்பானிய ரெஸ்யூமுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ நீங்கள் முடித்து கிளியர் ஆனீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு சிஓஇ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த சிஓஇ உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து 6 லட்ச ரூபா கட்டின மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.5 லட்ச ரூபா ஆகுது அந்த வேலைக்கு. ஓகேங்களா? அவர் வரக்கூடிய வேலை வந்து ப்ளூ கலர் ஜாபு, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதோ ஒரு வேலை அப்படின்னு வந்து சொன்னார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இந்த இமேஜில் இந்த லிஸ்ட்டில் பார்க்குறீங்க இல்லைங்களா? இதில் கம்பெனியோட பேரை நான் வந்து மறைச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இதெல்லாம் வந்து இந்த சம்பளத்துக்கு மாதம் $2,000 $3,000 அப்படின்ற சம்பளத்துக்கெலாம் எந்தெந்த தகுதிக்கு ஏற்ப மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிக்கான ப்ரீ ஸ்க்ரீனிங்க்கு வந்து போயிருந்தேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இதை சொன்ன உடனேவே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு போஸ்டரில் இருக்கக்கூடிய நிறைய நம்பர்கள் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க ஒரு லேடி வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணும்போது நான் இந்த மாதிரி கேட்குறேன், இந்த மாதிரிமா நிறைய பேர் நீங்கள் வந்து ஜாப் இருக்குது, வேக்கன்சி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான வீசாவில் நீங்கள் ஆட்கள் அனுப்புகிறீங்க அப்படின்றது தான் நான் கேட்குறேன். வேறு எதுவுமே தவறான ஒரு வார்த்தை கூட நான் வந்து கேட்கல. எல்லாமே நல்ல மரியாதையோடு நான் வந்து பேசுகிறேன் அவங்கக்கிட்ட. அந்த ஃபோன் எடுத்த அந்த ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அவங்களுக்கே ஒரு தெளிவு இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபோன் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. சரி, விஷயம் தெரிஞ்சிருக்கிற நபர்கிட்ட என்ன கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்றேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு மேலே ஏதோ ஹெச்ஆர் இல்லை யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவருடைய நம்பரை வந்து எனக்கு கொடுக்குறாங்க. அவருக்கு நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்டையும் இதே கேள்வியை நான் கேட்குறேன், என்ன வீசாவில் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்றத என்னோடய கேள்வியே. ஜப்பானுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க, என்ன வீசாவில் அனுப்புகிறீங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு மேலே வந்து எங்களோட கம்பெனி அந்த நாட்டில் இருக்குது, இந்த நாட்டில் இருக்குது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறதே கண்டி ஜப்பானுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க, அதுக்கு ஜப்பானில் அனுப்புறதுக்கு எந்த வீசாவில் அனுப்புகிறோம் அப்படின்றதுக்கான தெளிவான ஒரு தகவல் அவர்கிட்டேருந்து எனக்கு வரல. சரிங்க, உங்களுக்கு தெரிலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சவருடைய அலைபேசி என்ன கொடுங்க, நான் அவர்கிட்ட நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்றேன். அவரும் வந்து அவருடைய பாஸினுடைய நம்பரை கொடுக்குறாரு. அந்த பாஸினுடைய பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் கிளியராக இருக்குது. அவங்க தாராளமாக இந்தியாவிலேருந்து ஆட்களை வந்து ஜப்பானுக்கு மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் அவங்களால அனுப்ப முடியும். அதுக்கான லைசன்ஸ் ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க. அந்த லைசன்ஸ் எல்லாம் நான் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தாச்சு. சரி, அந்த நபருக்கு வந்து பாஸ் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு வந்து நான் தொடர்பு கொள்கிறேன். அவர் ஃபோன் எடுக்காத காரணத்தினால டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு வைக்கிறேன். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நடந்த கதை. டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு வைக்கிறேன். நேற்று சனிக்கிழமை அவர் வந்து ஒரு 3 நாள் கழித்து நினைக்கிறேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்கிறாரு. அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு நான் உங்களுக்கு இங்கே போடுறேன் பாருங்கள். எங்களுக்குள்ள டெக்ஸ்ட் கான்வர்சேஷன் போச்சு.
டெக்ஸ்ட் கான்வர்சேஷன் போவே நான் என்ன கேட்டேன்னா, நீங்கள் என்ன வீசாவில் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்றது தெரியணுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் யார் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதில் ஒன்றும் தவறு இல்லை. நானும் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை என்னோட கடமை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி என்னோடய சேனல் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ் அப்படின்னு இருக்குது. ஜப்பானில் நிறைய பேர் வந்து சீட்டிங் பண்ணி நிறைய கம்பெனிகள் வந்து இங்கே உள்ளே தள்ளிடுறாங்க. பாவம் வரவங்க இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜப்பான் வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு நாடு கிடையாது. இங்கே வந்து மொழி தெரியாமல் யாராலையும் வந்து வேலை பார்க்கறது கஷ்டம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அவருடைய கம்பெனிலேருந்து அந்த எடுக்கிறாங்க பார்த்தீங்களா ஆட்களை, அங்கே அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனார் பாருங்க, அவருக்கு யாருக்குமே வந்து ஜப்பானிய மொழி அவசியம் அப்படின்றத வந்து யாருமே சொல்லலை. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபிஷியாக இருந்தது. ஏன்னா ஜப்பானில் ஜப்பானிய மொழி தெரியாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் எப்படி அவங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்றதுனால தான் என்ன வீசாவில் அனுப்புகிறீங்க அப்படின்ற கேள்வியை நான் கேட்குறேன். அவர் அதுக்கு சரியான ஒரு பதில் வந்து எனக்கு கொடுக்கல. அவர் வந்து நான் அனுப்புகிற மெசேஜுக்கு அவர் என்ன என்கிட்ட கேட்குறாருன்னா, இல்லை நீங்கள் என்ன வீசா அப்படின்றத பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எனக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு. நான் அதில் வந்து டெக்ஸ்ட்டில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டு, நீங்களும் வந்து இதே கேள்வியை கேட்குறீங்க. ஏன்னா உங்கள் ஆட்கள்கிட்ட நான் ஆல்ரெடி பேசினேன் அப்படின்றத நான் சொல்லும்போது அவரும் சொல்கிறாரு, நீங்கள் பேசுனீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு எங்களுடைய ஆட்கள் வந்து சொன்னாங்க. நீங்கள் யார், உங்ககிட்ட நான் எதுக்காக இந்த தகவல் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. இல்லைங்க, இந்த மாதிரி நான் ஜப்பானில் இருக்கிறேங்க, எனக்கு வந்து நம்ம மக்கள் வந்து யாரும் தவறான ஒரு பாதையில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சரியான ஒரு வழிகளை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக சொல்லியிருக்கீங்க. அதனால் எந்த வீசாவில் அனுப்புகிறீங்கன்றதை சொன்னீங்கன்னா நான் என்னை கேட்டவங்களுக்கு நான் வந்து தகவலை நான் வந்து கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க காசு கட்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், நான் ஃபோன் பண்ண சொன்னேன், அவரும் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை நல்லா தான் பேசுகிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆரம்பத்தில் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா ஆடியோ தரைக்குறைவான வார்த்தைகளை பேசும்போது கண்டிப்பாக என்னோடய வாயிலிருந்தும் அதே தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து ஒருத்தர் ஆப்போனண்ட்டு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதை தான் நான் திருப்பி கொடுப்பேன். நான் சாதாரண மனுஷன், அவ்வளோதான். அதனால தான் எனக்குள்ளே வாக்குவாதம் வந்து நடந்தது. ஸோ நான் ஒரே ஒரு விஷயந்தான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இன்னுமே அந்த கம்பெனி வந்து அவருக்குமே என்ன வீசாவில் அனுப்புகிறோம் அப்படின்றது அவருக்குமே ஒரு தெளிவு இல்லை. அவருக்கு மேலே வேறு யாருன்னா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்டேருந்து இவருக்கு தகவல் வரலையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ரீ ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடியே எந்த வேலைக்கு நம்ம அனுப்புகிறோம், என்ன வீசாவில் அனுப்புகிறோம் அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வர ஆட்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை. இதில் எதனா மாற்று கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், என்னோடய குழந்தை பருவத்திலேருந்து நிறைய பேர் துபாய்க்கு கூட்டின்னு போய் ஏமாத்துகிற கதைகளை பார்த்துருப்போம். இப்போ என் கண் கூடாவே ஜப்பானில் ஏமாந்து நிறைய பேர் வரவங்கள நான் வந்து பார்த்துட்ருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம் மக்களுக்கு வந்து தெளிவான ஒரு தகவலை இங்கே இருக்கிறதுனால அதை நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் பேசின இந்த வார்த்தைகள் வந்து உண்மையிலே எனக்கு தர்ம சங்கடமாக தான் இருந்தது. நானும் சும்மா இல்லை, நானும் திருப்பி பேசினேன். ஏன்னா நான் ஒரு தலைபட்சமாக வந்து நீங்கள் கேட்ட ஆடியோ வந்து நான் ட்ரிம் பண்ணி தான் உங்களுக்கு நான் காட்டினேன். அதனால் வந்து நான் ரொம்ப நல்லவன், அவர் தான் கெட்டவர் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. என்ன அவங்க திட்டினாங்க, நான் திருப்பி திட்டினேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் என்னென்னா அந்த கம்பெனி தெளிவான ஒரு தகவல்களை எனக்குமே வந்து சொல்லலை, இன்ன வரைக்கும் எனக்கு சொல்லலை. ஓகேங்களா? நான் என்ன வீசாவில் அனுப்புகிறீங்கன்னு கேட்டிருக்கேன். அவங்களும் வந்து விசாரிச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட ஒரு ஃபோனை வச்சுட்டாரு. நான் இந்த நிறைய பேர் நீங்கள் வேலை வந்து வெளிநாடுகளில் போய் தேடணும்னு நினைக்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போய் நீங்கள் வேலை போய் தேடுறீங்க அப்படின்னா என்ன தெரியுமா நீங்கள் நினச்சிக்கிறீங்க, என்னடா நம்ம போய் அவங்கக்கிட்ட எதனா ஒரு கேள்வி கேட்க போய் அவங்க வந்து, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க, அந்த கம்பெனிக்கு வந்து நான் வந்து போயிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த கம்பெனிக்கிட்ட நிறைய நான் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா எங்கே நம்மளை ஒதுக்கி விட்டு மற்றவங்களை எடுத்துருவாங்களோ, நம்ம கேள்வி கேட்குறதுனால நம்மளை வந்து வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீங்க. என்றைக்குமே தெளிவான ஒரு கேள்விகளை கேட்டு நீங்கள் தெளிவாக நீங்கள் ஜப்பானுக்குள்ளே வரும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். ஏன்னா அவங்க எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு அவங்க சொல்லவே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு உங்களை எங்கன்னா ஏடா கூடமாக எடுத்துன்னு வந்து இங்கே மாட்டி நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்றா இருந்தது அப்படின்னா நீங்கள் அவ்வளோ காசு கட்டிட்டு வந்து நீங்கள் என்ன ஆக வேண்டிய இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ராப் ஆகிடுவீங்க. ஏன்னா காசு கட்டிட்டீங்க. நீங்கள் அவங்கள பொறுத்தவரைக்கும் காசு வாங்கினவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்பா என்னோட கடமை அனுப்ப வேண்டியது, நான் உன்னை அனுப்பிட்டேன், இதுக்கப்புறம் நீ ஆச்சு சேர்த்து விட்ட கம்பெனி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் எந்த கம்பெனிக்கு வரோம், என்ன வீசாவில் வரோம், என்ன மாதிரியான வேலை, எவ்வளோ எனக்கு எக்ஸாக்டாக சம்பளம் கொடுப்பீங்க, ஜப்பானிய மொழி தெரியணுமா தெரியக்கூடாதா, ஆங்கிலம் தெரிஞ்சாலே போதுமா அப்படின்ற எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.
ஏன்னா நீங்கள் காசு கட்டுறீங்க, அவங்க தான் சொல்லலை அப்படின்னாலும் நீங்களும் வந்து அப்படியே வாயை மூடிட்டு கேட்காம, ஏன்னா கேட்டால் ஏன்னா ஆகிடுமோன்ற ஒரு பயத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஏறி ஏறி மெரிச்சிட்டு தான் இருப்பாங்க. சரி, இதுக்கு மேலே நான் வந்து பெருசாக இதை வளர்த்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கல. தயவு செஞ்சு நீங்கள் வெளிநாடு வேலைவாய்ப்புக்கு வரீங்க அப்படின்னா என்ன வீசாவில் வரீங்க அப்படின்ற எல்லா தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜப்பானுக்குள்ளே வாங்க. நல்லபடியாக இங்கே வேலை பாருங்கள், நல்லா கை நிறைய சம்பாதிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னென்னா, இங்கே வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் கஷ்டப்படும் போது அதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அதுக்காக தான் இந்த ஒரு காணொலி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள ஒரு காணொலியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.